நம்ம பாரம்பரிய சிதம்பரக்கட்டு வைத்தியசாலை. வணக்கம், நான் பாரம்பரிய இளம்புள்ளி வைத்தியர் ராஜசேகர் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரக்கட்டு வைத்தியசாலைக்கு கணேசன் அப்படிங்கிற நபர் வந்திருக்காங்க. அவங்க வயசு 52. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணுக்கால் வந்து அடிபட்டு 50 நாள் கழிச்சு தான் நம்மளுக்கு வந்திருக்காங்க. முடியுது அப்பதான் பண்ண முடியும். பண்ண முடியாது, அப்ப பண்ண முடியல, ரொம்ப பண்ண முடியாது. அந்த வழி ஐயா இப்போ மருத்துவம் பற்றி அனுபவத்தையும் நம்மகிட்ட பகிர்ந்துப்பாங்க. எப்படி இருக்கு இப்போ? நான் உள்ள வரும்போது நான் ரொம்ப சிரமப்பட்டு தான் உள்ள வந்தேன். உள்ள வந்து கொஞ்சம் பயந்துட்டு வந்தேன். நீங்க எப்படிப்பட்ட வெறுட்டி பயம் இருந்தது. ஆனால் வந்து ரொம்ப ஒன்றும் வழி இல்லை. அந்த ரீசால்வ் பண்றீங்க இல்லையா, அதை அமுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே தான் வந்தது. குறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இயல்பா இருக்கிற மாதிரி, நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் 50 நாள்ல ஒரு செகண்ட்ல இப்படி கரெக்டி போடும்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நீங்க ஏதோ நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. இது வந்து இது கடவுள் உங்களுக்கு கொடுத்த வரமா தான் நான் பார்க்குறேங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து அந்த அனுபவிக்கிறாங்க, துன்பத்தை அனுபவிக்கிறவனுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் நிவாரணம். இது எந்த மருத்துவத்தையும் எனக்கு கிடைக்கல. ஆயுர்வேதிக்கு பார்த்துட்டேன், அலோபதிக்கு பார்த்துட்டேன், ஸ்பெஷலிஸ்டையும் பார்த்துட்டேன். வரும்போது வந்ததுக்கும் இப்போ இருக்க நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்பவே இவ்வளவு மாற்றங்கள் தெரியுது. வெகு விரைவில் குணமாகிவிட நம்பிக்கை இருக்குது. அது தெரிஞ்சு போச்சு, நம்பிக்கை பிறந்துருச்சு. நானே சொன்னேன், நான் பாசிட்டிவா தான் கொஞ்சம் பேசுவேன். எனக்கு சரியாச்சுன்னு நினைச்சு சரியாகும். இன்னொன்று அதுக்கு பெரிய விஷயம் இருக்குது. அதை மாற்றக்கூடிய ஒரு இடத்துல வந்து சேரும்போது தான் அந்த நம்பிக்கை பிறக்கும். இப்போ உங்களுக்கு இந்த கணுக்கால் வந்து 5 மூட்டு விலகி இருக்கு. காலில் கணுக்கால் விரலோட எலும்புகள் வந்து விலகி இருந்துச்சு. அதை எடுத்து வச்சு நம்ம கட்டு போட்டிருக்கோம். இப்போ அடுத்த கட்டு போடும்போது ஐயா இப்போவே நல்லா ஆயிட்டாரு. இப்போ அடுத்தடுத்து வரும்போது இன்னும் குணமாயிடுவாரு. இப்போ பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து ஐயா இயல்பா நடப்பாங்க. உங்களுடைய வேலையை நீங்க பாத்துக்கிடலாம். ஒரு பிரச்சனை சரி, எதுவும் பயப்படாதீங்க. ஒண்ணும் இல்லை. அந்த ஏதோ மலை மேல ஏறிட்டு இருக்குன்னு மட்டும் தெரியுது. எப்ப இறங்குன்னு தெரியாது. பெரிய மூட்டை தொங்குற மாதிரி ஃபீலிங் இருந்தது. அதை மொத்தம் ஒடுங்கு இறக்கியில போட்டு விராத விட்டீங்க. பெரிய விஷயமே இல்லையா? ஜாயிண்ட் டிஸ்லோகேஷன் அப்படிங்கிறது வந்து சிம்பிளான வேலை தான். மேல போறன்னு ஒரு பயம் இருந்தது எனக்கு. என்னடா இவ்வளவு நாள் ஆச்சு, இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்கலையே, சரியாயிரும்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லணும் தான். நான் எல்லாருக்கும் நான் கண்டிப்பா சொல்லதான் செய்வேன். மன ரீதியா எப்படி இருக்கு, உடல் ரீதியா எப்படி, என்ன ஃபீல்? ரெண்டுமே நல்லா இருக்கு எனக்கு. சந்தோஷம். எனக்கு சரியாயிடுச்சுன்னு தெரியுது. சரியாயிடுச்சு. இனிமே கவலைப்பட வேணாம். நீங்க நார்மலா உங்களோட வாழ்க்கையை நல்லபடியா இயல்பு வாழ்க்கை நீங்க ஆட்டோமேட்டிக்கா திரும்பிடலாம். நகர்ந்த எலும்ப மூட்டை அது இடத்துல நகர்த்தி வச்சோம்னா வழி இல்லாம போக போகுது. உங்க கால் வந்து இயல்பா இருக்க போகுது. இவ்வளவுதான் நம்ம செய்யக்கூடிய வேலைகள். ஆட்டோமேட்டிக்கா அது நகராம கட்டு. எலும்புல எந்த பிரச்சனையும் இல்லை. சாதாரண நரம்பு அந்த பிரச்சனை தான். நிணநீர் கோர்த்துக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு மருந்து மாத்திரையா கொடுத்தா கிட்டத்தட்ட 50 நாள் ஏகப்பட்ட மாத்திரை நான் சாப்பிட்ருக்கேன். அதோட ப்ராப்ளம் வேற தெரியுது எனக்கு. இப்ப அதை இன்னைக்கு நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். அதுக்கு வேலை இல்லை. அதை பத்தி இறக்கிட்டு நமக்கு மருந்து வேண்டிய இல்லை. உங்களோட
வாழ்வியலுக்கான தேவையான நீங்க உணவு சொன்ன அந்த உணவுகள் தான். அது மட்டும் சாப்பிடுங்க சரியாயிடும். உணவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இயல்பா சாப்பிடக்கூடிய உணவுகள் அனைத்தும் எடுத்துக்கலாம். நீங்க அதிகமா சேர்த்துக்கக்கூடியது பிரண்டை எடுத்துக்கலாம். பிரண்டை, முருங்கைக்கீரை. பிரண்டை, முருங்கைக்கீரை. ஒரு நாளைக்கு 2 வெண்டைக்காய் சாப்பிடுங்க. வெண்டைக்காய் அதுவே சரியாயிடும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடலுக்கு தேவையான எலும்புக்கு தேவையான பலத்தை கொடுக்கும். இதுக்கு வேண்டாம். நீங்க அந்த விஷயத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஒண்ணாகாது. உணவா மாத்திக்குது அதை. அவ்வளவுதான். சரி சரி. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க உங்களுக்கு தான் நிறைய நன்றி சொல்றேன். நம்ம பாரம்பரிய சிதம்பரக்கட்டு வைத்தியசாலை